சார் இப்போ திரைத்துறை சார்பாக அவருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அது கடமை. ஏன்னா இன்றைக்கி ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு இளைஞனை வந்து அப்புறம் திரைத்துறைகள் இசைக்கலைஞனாக விசுவம் எடுத்து அப்புறம் இந்திய அளவில் இசைனா இளையராஜா தான் அப்படின்னு இன்றைக்கி பேச வச்சு இன்றைக்கி உலகளவில் இன்றைக்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துருக்காரு. அப்படி ஒரு கலைஞனுக்கு நம்ம கண்டிப்பாக விழா எடுக்கணும். திரையுலகில் இது எல்லா துறையும் சார்ந்து தயாரிப்பாளர்கள், குறிப்பாக தயாரிப்பாளர்கள், நடிகர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி எல்லாம் ஒட்டுமொத்த சங்கமும் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய விழா எடுக்கணும். அதை வந்து அரசும் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழகத்துக்கு பெருமை, இன்றைக்கி ஒரு தமிழனுக்கு பெருமை. இளையராஜா என்பவர் ஒரு தமிழன். இன்றைக்கி இந்த தமிழன் வந்து இன்றைக்கி உலக அளவில் சாதிச்சிருக்காருன்னா அப்போ தமிழக அரசு வந்து அதை பாராட்டி பெரிய விழா எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசும் திரைத்துறையும் சேர்ந்து எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சார், ஒரு சக கலைஞர் அவரோட நான் நிறைய வருடமாக அவரோட நான் உதவியாளராகவும் வீண பிளேயராகவும் நான் இருந்திருக்கேன். அவரை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா இசை மட்டும் இல்லை, அவர் அந்த ஒழுக்கத்தையும் நம்ம படிச்சுக்கணும். அந்த ஒழுக்கம், டைமிங் எல்லாமே சேர்ந்தது தான் அவர் இசை மட்டும் இருந்தால் இவ்வளோ பெரிய புகழ் கிடச்சிருக்காது. இசையோட அந்த டைமிங், அந்த எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லோரும் ஒருங்கிணைப்பது, இது ஒரு பெரிய ஒரு யுக்தி. அந்த யுக்திகள்லாம் நிறைய பாடல்களுக்கு கிட்டத்தட்ட 50 வருடமாக நமக்கு சிம்பனியோடைய ஸ்டைலை வந்து நம்மளுடைய தமிழ் பாடல்கள் நிறைய அவர் கொடுத்துருக்கார். நமக்கு அது சிம்பனி தெரியல, அவ்வளோதான் அது மேட்ரு. நமக்கு இப்போ தான் புரிய வருது, ஓ இதெல்லாம் வந்து அப்பொழுதே பண்ணியிருக்காரு, அப்பொழுதே கொடுத்துருக்காரு என்பது அப்பொழுதே தெரிய வருது. இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். என்னென்னா அங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து இவர் எழுதின ஸ்கிரிப்டை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கீகாரம் பண்ணால் தான் அங்கே ப்ளே பண்ண முடியும், இல்லைனா அங்கே அது டிஸ்குவாலிஃபைட் ஆகும். அது அங்கீகாரம் பெற்று அங்கே வந்து பெரிய அளவில் அது வந்து ஒரு பாராட்டுதல் பெற்று ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு கம்போசர் வந்துட்டார் என்பது தெரியப்பட்டுள்ளது. இவருடைய சாதனை வந்து இனிமேல் யாராலும் முறியடிக்க முடியாது என்பது அளவுக்கு அங்கே பேசுகிறாங்க. அதனால் வரும் இளைஞர்களுக்கு அவங்களும் இந்த மாதிரி உழைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு அடுத்து அவருடைய, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக டேட் இருக்குது, அவருடைய தேதிகளை கேட்டு கண்டிப்பாக நிகழ்ச்சி நடக்கும். நன்றி.